SR Moral Stories. பலவிதமான ரம்யமான ஒலிகளோடவும் பல்வேறு பறவைகளின் கீதங்களோடவும் அழகா விடியக்கூடிய ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல 58 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க பேரு சூரியகாந்தம். சூரியகாந்தம்னு சொன்னாலே அந்த ஊர்ல மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல இருக்கிற கிராமங்கள்ல கூட ரொம்ப பிரபலம். என்னது, ஐயருக்கு 3 மூட்டை அரிசி எடுத்து கொடுத்த போல? ஏன், மொத்த நிலத்தையுமே எழுதி வச்சிருக்க வேண்டியது தானே? அது என் புருஷன் சம்பாதிச்ச சொத்து, நீ அதை உன் இஷ்டத்துக்கு தான தர்மம்னு பண்ணிட்டு இருக்கியா? இப்படி அவங்க பல விதமா குத்தலா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? தான் ஆசையா வளர்த்த மகள் துளசிய கல்யாணம் செஞ்சுக்கிட்ட சேகரம் பாபு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது தன்னோட சொந்த மருமகன் வீட்டு மாப்பிள்ளை கிட்ட தான் இப்படி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, அப்படி ஏதோ சொல்ல வந்தவரை அவங்க பேசவே விடல. சூரியகாந்தோங்கிற பேரை கேட்டாலே தெரியும்ல, அவங்க கிட்ட யாரும் எதுவும் வாய் திறந்து பேசவே முடியாதுன்னு. சும்மா உட்கார்ந்து சாப்பிட்றவனுக்கு தான் இப்படி தானம் தர்மம் பண்ண தோணும். ₹1 சம்பாதிச்சு பார்த்தாதான் தெரியும் அதோட அருமை என்னன்னு. வாய் ஓயாம திட்டிக்கிட்டே இருந்தாங்க சூரியகாந்தம். வீட்டோட மாப்பிள்ளையா இருந்த சேகருக்கு இதெல்லாம் எப்பவும் நடக்கிற விஷயம்தான். என் பையன் இங்க இருந்திருந்தா உன் சங்கதி என்னன்னு கவனிச்சிருப்பான். அவங்க கஷ்டப்பட்டு உடம்ப வருத்தி சம்பாத்தியம் பண்ணி இங்க அனுப்புனா நீ அதை இங்க தான தர்மம் பண்ணிட்டு இருக்கியா? அப்படி பல வார்த்தைகளை அள்ளி கொட்டிட்டு சலிப்போட போயிட்டாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து துளசி பாத்துட்டே தான் இருந்தா. சேகர் புழக்கடையில தனியா உட்கார்ந்து ஏதோ யோசனையில இருந்த போது அவனோட மனைவி துளசி அங்க வந்தா. என்னங்க, அம்மா பேசினதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்படி பக்கத்துல வந்து உட்கார்ந்து அன்போட கேட்டா. பரவாயில்ல துளசி, விடுமா. அப்படி ரொம்ப இயல்பா சொன்னாரு. இவ்ளோ அவமானத்தை சகிச்சுக்கிட்டு எதுக்குங்க இங்க இருக்கணும்? நம்ம வீட்டுக்கே போயிடலாம். மனைவிக்கே உரிய கோபத்தோட அவ இப்படி சொன்னா. அதுக்கு சேகர் எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நம்ம ஊர்ல கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சுக்கலாம் வாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை துளசி இப்படி மாறி மாறி கேட்கவும் சேகர் அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் இந்த மாதிரி விளக்கம் சொன்னாரு. பாரு துளசி, ஒண்ணு மட்டும் நிஜம். அந்த பணத்தை நான் வீணா எதுவும் பண்ணல. ஐயருக்காக தான் அந்த பணத்தை நான் கொடுத்தேன். ஐயோ, நான் உங்களை எப்பவுமே சந்தேகப்பட மாட்டேங்க. போட்டு விடு, உனக்காவது என் மேல நம்பிக்கை இருக்கே, அதுவே போதும். இப்படி சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து போயிட்டாரு. இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொன்னா மட்டும் ஏன் இவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு? இப்படி கணவரை பத்தி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தவ அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவளுக்கும் புரியாம அவளோட வேலையில அவ மூழ்கி போயிடுறா. கல்யாணமான நாள்ல இருந்தே இப்படிதான் நடக்குதுன்னு நினைச்சா அது இல்ல. திருமணமான புதுசுல சூரியகாந்தம் எவ்வளவுதான் கண்டிப்பானவளா இருந்தாலும் மகளை கொடுத்த புது மாப்பிள்ளைங்கிறதுனால கொஞ்சம் மரியாதையோட தான் நடத்தினா. அம்மாடி, வேட்ட மாமிசம் வாங்கிட்டு வந்திருக்கேன், மாப்பிள்ளைக்கு எடுத்து பரிமாறுமா. அப்படி கறி விருந்தா வச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கோழி இறைச்சியா மாறுச்சு. அதுக்கு அடுத்த வாரம் மீன் குழம்புன்னு அமர்க்களப்பட்டுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு முட்டை மட்டும்தான் உணவு அப்படின்னு ஆச்சு. இப்போ வெறும் துவையலும் சாதமும் மட்டும் போடுற நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த உணவுங்கள மாதிரியே மாப்பிள்ளைக்கான மரியாதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. சும்மா உட்கார்ந்து திங்கிறவனுக்கு எதை வச்சா என்ன, எதையாவது வை, சாப்பிட்டு போட்டோம். இப்படி தொடங்கின அவமரியாதை அதுக்கப்புறம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் வீட்டோட மாப்பிள்ளைன்னு கேலி பண்ணாலும் சேகர் மட்டும் அந்த வீட்டை விட்டு வெளியேறணும்னு ஒரு நாளும் நினைச்சதே கிடையாது. இங்க பாரு, பக்கத்து ஊர்ல பயிர்களுக்கு தேவையான உரம்லாம் இருக்கான், மாட்டு வண்டியெல்லாம் எடுத்துட்டு போகாத, நீயே நடந்து போய் வாங்கிட்டு வா. இப்படி கொஞ்சம் கூட முகதாட்சிணியமே இல்லாம சொன்னாங்க சூரியகாந்தம். இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்த அவங்களோட மக துளசி, அம்மா பக்கத்து ஊரு 2 மைல் தூரத்துல இருக்கு. இப்படி கொஞ்சம் ஆச்சரியத்தோடையும் கொஞ்சம் பயத்தோடையும் அந்த பொண்ணு சொன்னா. அதுக்கு சூரியகாந்தம், அதுக்கு இப்ப என்னடி பண்ணணும்? தின்ன சாப்பாடு கொஞ்சமாச்சும் ஜீரணமாகும். அப்படி முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. அம்மா அம்மா அம்மா! துளசி எவ்வளோ கத்துனாலும் அவங்க அதை கவனிக்கவே இல்ல. பரவாயில்ல துளசி, நானே போய் எடுத்துட்டு வரேன். இப்படி சேகர் துளசிய சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. சொன்னபடியே 2 மைல் தூரத்துல இருந்து அந்த உரமுட்டைய சுமந்துட்டு வந்து வீட்ல போட்டாரு. கணவன் படுற கஷ்டத்தை பார்த்து துளசியோட கண்கள்ல நீர் முட்டிக்கிட்டு வந்துச்சு. சூரியகாந்தமும் அந்த கஷ்டத்தை பார்த்தும் கண்டுகாம அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருந்தா. பட்டணத்துல என் பையன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் இந்த உளுந்து உருண்டைங்களை கொடுத்துட்டு வா. குறைஞ்சபட்சம் அவனை பார்த்தாவது வேலையெல்லாம் எப்படி செய்யணும்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவை அவன் கையில கொடுத்துட்டு போனாங்க. எந்த விதமான மறுப்பும் சொல்லாம அந்த இனிப்பு டப்பாவை வாங்கிக்கிட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு போனாரு சேகர். துளசி மட்டும் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருந்தா. அக்கம் பக்கத்து வீட்டு மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க மாமியார் வீட்டுல கிடைக்கிற மரியாதைய பார்க்கும்போது அவளுக்கு இன்னமும் வேதனையாதான் இருந்தது.
அம்மா கிட்ட இத பத்தி கேட்கலாம் அப்படின்னா ஒரு பக்கம் பயம், கணவனும் இந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்றாரு. துளசி இப்படி நினைச்சா, தினம் தினம் இப்படி நரகத்தை பாக்குறத விட அந்த கடவுள் என்ன கூப்பிட்டுக்கிட்டாருன்னா எவ்வளவோ நல்லா இருக்கும். இப்படி தினமும் மனசுக்குள்ள வேண்டிக்குவா. சேகர் பாபு அவங்களோட பையனை சந்திச்சுட்டு வந்து மகன் சொன்ன தகவல்கள் எல்லாத்தையும் மறுபடியும் சூரியகாந்தத்துக்கிட்ட வந்து சொல்லுவாரு. இந்தாங்கத்த பணம். பையன் கொடுத்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தாரு. உளுந்து உருண்டை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சாம். இந்த தடவை நம்ம வயல்ல உளுந்தையே பயிர் பண்ணலாம்னு சொன்னாரு. அப்படி அவரு எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாரு. பையனை பத்தி பேசும்போது சூரியகாந்தம் மகிழ்ச்சியில பூரிச்சு போவாங்க. கூட பிறந்த அண்ணங்கிறதுனால துளசிக்கும் அந்த வார்த்தைகள் சந்தோஷத்தை தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. அவன் அங்க அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போதும் இங்க நிலத்தை பத்தியே தான் யோசிக்கிறான். அது என்ன ஆபீஸோ என்னவோ, ஒரு நாள் கூட லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளை பாவம் கிடந்து தவியா தவிக்கிறான். அப்படி ஒரு அம்மாவுக்கே உண்டான பாசத்தோட பேசினாங்க. ஆனா அதே சமயத்துல சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையும் சொன்னாங்க சூரியகாந்தம். அவன் இவ்ளோதான் பணம் கொடுத்தானா, இல்லனா நடுவுல நீ ஏதாவது உன்னோட கைவரிசைய காமிச்சியா? இப்படி கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம கேட்டாங்க சூரியகாந்தம். இத கேட்டுட்டு இருந்த துளசியோட தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா, வாய்க்கு வந்ததெல்லாம் உன் இஷ்டத்துக்கு பேசுவியா நீ? எதிரில இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அப்படி அம்மா மேல கோவப்பட்டு சொன்னா. சூரியகாந்தம் எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கணவன் மனைவி 2 பேரும் மட்டும் அங்க நின்னுட்டு இருக்கும்போது, என்னங்க நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம், வாங்க போலாம். எல்லாத்துக்கும் இவ்ளோ ஆத்திரப்படக்கூடாது துளசி. அவங்க ஏதாவது கோவத்துல சொல்லிருப்பாங்க. நீ உள்ள போ. ச்சீ, என்னங்க நீங்க இவ்ளோ தரம் தாழ்ந்து போயிட்டீங்க. உண்மையிலேயே ஊருக்குள்ள எல்லாரும் சொல்ற மாதிரி மாமியார் சொத்துல வாழணும் தான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லனா எங்க அம்மாவை கொண்டு போட்டுட்டு சொத்து மொத்தத்தையும் ஆட்டைய போட்டுடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி ஆத்திரத்துல ஏதேதோ பேசிட்டா. மனைவி கூட இப்படி பேசினதுனால சேகர் பாபு அங்கிருந்து மௌனமா வெளியேறிட்டாரு. இவ்ளோ நடந்தும் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வராததுனால துளசியும் அவர்கிட்ட பேசுறதையே சுத்தமா நிறுத்திட்டா. இப்படியே சில நாட்களும் நகர்ந்து போச்சு. ஒரு நாள் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சேகர் பாபு கிளம்பி எங்கேயோ போயிட்டாரு. இந்த சண்டைக்கு அப்புறமா துளசி சேகர் பாபு மேல எப்பவுமே ஒரு கண்ணு வச்சிருந்தா. இவ்ளோ ரகசியமா யார பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு? இப்படி ஏதோ தப்பா இருக்குன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவருக்கு தெரியாமலேயே பின்தொடர்ந்து போனான். சேகர் பாபுவும் நடந்து நடந்து ஊர் எல்லைய தாண்டி போனாரு. துளசியோட நெஞ்சு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது. படபடப்பு அதிகமாச்சு. இவர் எங்கதான் போயிட்டு இருக்காரு? இப்படி மனசுல யோசிச்சாலும் கணவர் அப்படிங்கறதுனால தைரியமா பின்தொடர்ந்து போனான். சேகர் பாபு நீண்ட தூரம் நடந்து போய் ஒரு சமாதிக்கு முன்னாடி நின்னு அங்க கை கூப்பி கும்பிட்டாரு. அந்த சமாதிய வணங்கிட்டு எந்திரிச்சு திரும்பும்போது அங்க துளசி நின்னுட்டு இருக்கிறத பார்த்தாரு. அங்க எதிர்பாராத விதமா துளசிய பார்த்ததும் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டாரு. உண்மையிலே யாருங்க நீங்க? இந்த சமாதி யாரோடது? எதுக்காக இங்க ரகசியமா வரீங்க? இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தா. சேகர் பாபுவுக்கு என்ன சொல்றதுன்னு புரியாம அப்படியே மௌனமா நின்னுட்டு இருந்தாரு. கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம இருக்கீங்க. இந்த ஆளை நீங்க தான் கொலை பண்ணீங்களா? இப்படி அவ கேட்டதும் துளசி அப்படி கோவத்தோட கத்துனாரு சேகர் பாபு. இந்த சமாதி உன் கூட பிறந்த அண்ணனோடது. அப்படி அவன் சொன்னதும் துளசி ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டா. உன்னோட அண்ணன் இருக்கானே, பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவன் செத்து போயிட்டான். பட்டணத்துக்கு போய் அவனுக்கு வேலை கிடைக்கல. அதனால அவன் ஒரு திருடனா மாறிட்டான். ஒரு பெரிய அரசியல்வாதியோட வீட்டுல திருடும் போது போலீஸ் துப்பாக்கி சூட்ல அவன் செத்து போயிட்டான். இந்த வயசுல இது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க இதயம் நொறுங்கி செத்து போயிடுவாங்க. அதனாலதான் எல்லாரும் என்னை ஏளனம் பண்ணாலும் வீட்டோட மருமகங்கிற வசையை ஏத்துக்கிட்டு இந்த வீட்லயே நான் இருக்கேன். இப்படி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாரு. துளசி அந்த சமாதி மேல விழுந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா. உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளம் இந்த உலகத்துல யாருக்குமே இருக்காதுங்க. இவ்ளோ பெரிய பாரத்தை நெஞ்சுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்திருக்கீங்க. உங்களை அந்த மாதிரி பேசுனதுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா துளசி. இத்தனை நாட்களா இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் சம்பாதிச்ச பணத்தையும் உன் அண்ணன் சம்பாதிச்சதுன்னு சொல்லிதான் உன் அம்மா கிட்ட இத்தனை நாள் கொடுத்துட்டு இருந்தேன். இனிமேல் கூட இந்த நாடகம் இதே மாதிரி தொடரணும். இப்படி சொல்லி மனைவி கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாரு. அன்னையிலிருந்து கணவன் மனைவி 2 பேரும் இந்த நாடகத்தை தொடர்ந்துகிட்டு தான் இருந்தாங்க. என் பையன் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்க மட்டும் சிலர் வெக்கமே இல்லாம உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி அவங்க சேகரை குத்தி காமிச்சு பேசினாலும் கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு மௌனமா இருந்தாங்க. இதனாலதான் சொல்லுவாங்க மருமகங்கிறவன் மகனுக்கு சமம் அப்படின்னு. பச்சை புல்வெளிகளோட காத்தும்
சுத்தமான பசும்பாலோடவும் அழகான சுப்பிரபாதத்தோடவும் சூரியன் உதயமாகக்கூடிய ஒரு அழகான கிராமம் அது. அந்த கிராமத்தோட பேரு ராஜாபுரம். அந்த கிராமத்துல கோபிநாதன் ஒருத்தர் வசிச்சு வந்தாரு. மனுஷன்னா ஏதாவது ஒரு குணம் இருக்கும்ல, அது போல இவருக்கு இருந்த குணம் கஞ்சத்தனம். இவரோட கஞ்சத்தனத்துக்கு ஒரு உதாரணத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிராமத்தோட மைய திடல்ல உட்கார்ந்துகிட்டு கோபிநாதன் ஏதோ ரொம்ப ஆழமா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நாளைக்கு பூஷணம் வீட்ல ஏதோ கல்யாணம் இருக்கு, அதனால சாப்பாடு செலவு அங்க முடிஞ்சு போச்சு. நாளைக்கு மறுநாள் வேணுகோபால் வீட்ல ஏதோ சுபகாரியம்னு சொன்னாங்க, அப்போ அந்த நாள் அங்க ஓடி போயிடும். இன்னைக்குதான் யாரு வீட்டுக்கு போறதுன்னு தெரியலையே. இப்படி மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த வழியா ராமநாதன் போயிட்டு இருந்தாரு. ராமநாதன் ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கிறத கோபிநாதன் அங்க உட்கார்ந்துட்டே பாத்துட்டு இருந்தாரு. என்னடா ராமு, பாத்துட்டும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க? அவ்வளோ சீக்கிரம் நீ இவ்ளோ பெரிய ஆளாயிட்டியா என்ன? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கண்ணா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அதான் அவசரமா பக்கத்தூருக்கு போறேன். அப்படி ரொம்ப பணிவா சொன்னான். முக்கியமான வேலைன்னு சொல்ற, அதனால இவ்ளோ காலையிலேயே கிளம்பி போறியா என்ன? சரி, ஏதாவது நீ சாப்பிட்டியா இல்லையா? அப்படி அக்கறையோட கேட்டாரு. இல்லனா, இன்னும் எதுவும் சாப்பிடல. அட, சாப்பிடாம இருந்தா எப்படிப்பா? வா, முதல்ல சாப்பிடலாம். இப்படி சொல்லிட்டு அவரோட தோள் மேல கைய போட்டு சூர்யா இட்லி கடைக்கு கூட்டிட்டு போனாரு. ராமநாதனோ ஒரு பக்கம் வேலைய பத்தி யோசிச்சுக்கிட்டு கடமைக்காக ஏதோ 2 இட்லி சாப்பிட்டாரு. ஆனா கோபிநாதனோ இனிமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு 2 ஈடு இட்லியையும் ஒரே ஆளா மொத்தமா காலி பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, பக்கத்து ஊருக்கு போறேன்னு சொல்ற, தனியாவா போயிட்டு இருக்க? நடுவுல முழுக்க முழுக்க காடா இருக்குமே. இல்லைங்கண்ணா, பழக்கமான பாதை தானே, நான் போயிடுவேன். அப்படி அங்கிருந்து விட்டா போதும்னு ஓட பார்த்தான். ஆனா கோபிநாத் அவனை விடவே இல்ல. அட, இப்படி சொன்னா என்னப்பா அர்த்தம்? காலம் இப்ப ரொம்ப கெட்டு கிடக்கு, ஏதாவது வழிப்பறி திருடன் வந்தா என்ன செய்வ? நானும் உன் கூட துணையா வரேன், வா. இப்படி ராமநாதன் எவ்ளோ சொல்லியும் கேட்காம அவன் பின்னாலேயே கோபிநாத்தும் போனாரு. அந்த பேச்சு இந்த பேச்சுன்னு பேசிக்கிட்டு அந்த மரத்தடியிலயும் இந்த மரத்தடியிலயும் உட்கார்ந்துக்கிட்டு எப்படியோ மதிய நேரத்துக்கு பக்கத்து ஊரை போய் சேர்ற மாதிரி அவங்க நடந்து போயிட்டே இருந்தாங்க. பக்கத்து ஊர் ஜமீன்தார் கிட்ட ராமநாதன் தன்னோட வேலையை முடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்பி போகும்போது கோபிநாத் ராமநாதன் கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாரு. என்ன ராமநாதம், சூரியன் உச்சிக்கு வந்துட்டானே, மதியானம் ஏதாவது இங்க சாப்பிட்டுட்டு போலாமா? அப்படி அக்கறையோட கேட்டாரு. இந்த ஒதுக்குப்புறமான ஊர்ல சாப்பாடு எங்கன்னா கிடைக்க போகுது? அது ஏன்பா கிடைக்காதுன்னு சொல்ற? சாப்பாடு கடை வச்சு நடத்துறவங்க இங்க எங்கேயாவது இருப்பாங்க. அப்படி ராமநாதனை சம்மதிக்க வச்சு அந்த மாதிரி சாப்பாட்டு கடைகள் எங்கெல்லாம் கிடைக்கும்னு தேடி அங்க சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் கிளம்புனாங்க. மறுபடியும் அதே காட்டு வழியில பயணம் செஞ்சு சூரியன் மறையிற நேரத்துக்கு தான் 2 பேருமே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. நீங்க எனக்காக இன்னைக்கு ரொம்பவே சிரமப்பட்டீங்கண்ணா. நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்னோட பயணம் ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். அப்படி மனப்பூர்வமா நன்றி சொன்னாரு ராமநாதன். சரி விடுப்பா, நாம எல்லாரும் ஒரே ஊருக்காரங்க, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கலன்னா வேற யாரு செஞ்சுப்பாங்க? சரி, ஆனா வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி சாப்பாடு மட்டும் எனக்கு அனுப்பி வச்சிரு, சரியா? இந்த நேரத்துல நான் எங்க போய் சமைச்சு சாப்பிட முடியும்னு சொல்லு, சரிதானே? இப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. திகச்சு போறது இப்ப ராமநாதனோட பங்காயிடுச்சு. ராமநாதன் அனுப்பி வச்ச உணவை சாப்பிட்டுட்டு நிம்மதியா வீட்டு வாசல்ல உள்ள கட்டில்ல ஹாயா தூங்குனாரு கோபிநாதன். இந்த கஞ்சன் கோபிநாதனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு சம்பவம் போதுமானது தானே. இப்படி போய்கிட்டு இருந்த கோபிநாத்தோட வாழ்க்கையில ஒரு இடி மாதிரி செய்தி ஒண்ணு நுழைஞ்சுது. ஊர்ல இருந்த எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களை தொடங்குனாங்க. இளைஞர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு கோபிநாத் கிட்ட போய் நன்கொடை வசூல் பண்ணாங்க. அப்புறம்தான் கோபிநாத்துக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அது என்னன்னா, எல்லாரையும் விட அதிகமான நன்கொடை அவர் தான் கொடுத்திருக்காரு அப்படிங்கறது. அதனால கோபிநாத் உள்ளுக்குள்ளேயே எரிச்சல் அடைஞ்சாரு. அவரால இந்த ஒரு விஷயத்த ஜீரணிச்சுக்கவே முடியல. இந்த பொடி பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணி என்ன இப்படி கழுத்தறுத்துட்டாங்க. இப்படி மனசுக்குள்ளேயே அத பத்தி நினைச்சுக்கிட்டு எரிச்சல் அடைஞ்சுக்கிட்டே இருந்தாரு. யாராவது பேசிக்கிட்டாலோ யாராவது சிரிச்சாலோ அதெல்லாம் தன்னை பத்தி தான் அப்படிங்கிற ஒரு பிரம்மையிலேயே அவர் கோவமா இருந்தாரு. என்னையே ஏமாத்தி பணத்தை அடிச்சுட்டானுங்களே, இவனுங்களுக்கு எப்படி பாட சொல்றது? அந்த பணத்தை எப்படியாவது திரும்ப சம்பாதிச்சே ஆகணும்.
இப்படி மனசுக்குள்ள அத பத்தியே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஏகாதேசி அன்னைக்கு அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உடனே அதை நடைமுறைப்படுத்த முடிவு செஞ்சு அந்த ஊர்ல தண்டோரா போடுற நபரை போய் சந்திச்சு தன்னோட மனசுல இருக்கிறத சொல்லி தண்டோரா அடிக்க சொல்லி கேட்டுக்கிட்டாரு. என்ன சொல்லணும்னு சொன்னாரு. மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, நம்மளோட கோபிநாத்தம் ஐயா மாசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு தன்னோட வீட்ல பெரிய விருந்து கொடுக்கறாரு. அதனால ஒவ்வொருத்தரும் அந்த விருந்துக்கு வந்து அந்த நிகழ்ச்சிய பெரிய வெற்றியடைய செய்யுமாறு மக்கள் எல்லாருக்கிட்டையும் அவர் கேட்டுக்கிறாரு. இப்படி தண்டோரா போடுற நபர் வீதியில நின்னு அறிவிப்பு பண்ணிட்டே போனாரு. எல்லாரும் ஒரேடியா ஆச்சரியப்பட்டு போனாங்க. 2 பெண்கள் குளக்கரையில தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. இந்த அதிசயத்தை கேட்டியாடி, கோபிநாதம் விருந்து வைக்கிறானாமே, சூரியன் மேக்க உதிக்கிற மாதிரில இருக்கு. சரியா சொன்னீங்க அண்ணி. ஆமா, இந்த கஞ்ச பிசுனாரி என்ன விருந்து வைக்கிறது? பிரம்மங்காரு சும்மாவா சொன்னாரு இந்த மாதிரி விந்தைகள்லாம் நடக்கும்னு? இப்படி பேசிக்கிட்டாங்க. எடா எர்ரபாபு, இது என்னடா ஒரே விசித்திரமா இருக்கு. ஆனா இவன் எப்படி விருந்து வைக்கிறான்? இது ஏதோ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இப்படி கிராமத்தோட பொது திடல்ல எல்லா மக்களும் இத பத்தி தான் பேசுனாங்க. இப்படி 1 மாசம் முழுக்க கோபிநாதன் கொடுக்க போற விருந்த பத்தி தான் அந்த கிராமமே பேசிட்டு இருந்துச்சு. அந்த நல்ல நாளும் வந்துச்சு. பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் கோபிநாதன் கொடுக்க போற விருந்துக்காக கிளம்பி போனாங்க. எப்படியாவது கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டு கோபிநாத்துக்கு நிறைய செலவு செய்ய வைக்கணும் அப்படின்னு எல்லாரோட மனசுலயும் நினைச்சுக்கிட்டு தான் போனாங்க. இன்னைக்கு அந்த கஞ்சனுக்கு இருக்குன்னு நினைச்சாங்க. பௌர்ணமி இரவுல நிலா வெளிச்சத்துல வெளியே எல்லாரும் விருந்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளை துணி போட்டுட்டு கோபிநாதன் உள்ள இருந்து வெளியில வந்தாரு. வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாரு. என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சில நிமிஷங்கள்ல உங்களுக்கு அற்புதமான விருந்து ஏற்பாடு செய்ய போறேன். பல வகையான உணவுகள் தயாராகிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் திருப்தியா சாப்பிடணும். இப்படி எல்லார்கிட்டயும் சொன்னாரு. எல்லாரும் அந்த விருந்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சில நிமிஷங்கள்லயே பல வகையான உணவுகளோட விருந்து ஆரம்பமாச்சு. கிராம அதிகாரி, ஜமீன்தார்னு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் திருப்தியான சாப்பாடு கொடுத்தாரு. எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது வாசலுக்கு பக்கத்திலேயே கோபிநாதன் உட்கார்ந்துகிட்டாரு. அவர் கையில ஒரு புஸ்தகம் இருந்துச்சு. அது எதுக்காகன்னு யாருக்குமே புரியல. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க எல்லாரும் மொய் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா இங்கேயே எழுதிட்டு போங்க. என்னது, மொய் எழுதணுமா? இது என்ன சுப காரியமா? அப்படி எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்க. விருந்து நடந்த இடத்துல மொய் எழுதுறதுதான் நாகரீகம். மொய் எழுதாம சாப்பிட்டுட்டு போனா அவங்கள பிச்சை எடுத்து சாப்பிட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு ஒன்னும் உங்க பணம் தேவையில்லை. உங்களோட நாகரீகத்துக்காக தான் நான் இங்க வந்து இப்படி கேக்குறேன். இப்படி அவங்க எங்கேயுமே நகர முடியாதபடி ஒரு அஸ்திரத்தை எடுத்து வீசினாரு. அதனால எல்லாரும் வேற வழி இல்லாம அங்க சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போனாங்க. அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி மொய் எழுதுங்கப்பா. இப்படி ஜமீன்தார், கிராம அதிகாரி வரும்போது வேணும்னே சத்தமா சொல்லுவாரு. அதனால அவங்களும் வேற வழி இல்லாம அதிகமாவே மொய் எழுதுனாங்க. எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் கோபிநாதன் நிதானமா உட்கார்ந்து அந்த மொய் பணத்தை எல்லாத்தையும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாரு. விருந்துக்காக ஆன செலவு போக, விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்கு கொடுத்த பணமும் போக, மீதி 2000 ரூபாய் அவரோட கையில சொலையா மிச்சமா இருந்தது. என்னடா, என்னையே முட்டாளாக்க பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா? அப்படி கோபிநாத் தன்னைத்தானே மனசுக்குள்ள மெச்சிக்கிட்டாரு. மறுபடியும் வழக்கம் போல கோபிநாத் ஊர் திண்ணையில உட்கார்ந்துகிட்டு அவங்களோடையும் இவங்களோடையும் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. இப்படியே நாட்கள் கடந்து போக தசரா திருவிழா கொண்டாட்டங்களும் வந்துச்சு. அப்போ எல்லாரும் கிராம அதிகாரியோட வீட்டுல கூடுனாங்க. இந்த தடவையும் எப்படியாவது கோபிநாத்தை ஏமாத்தி இன்னும் அதிகமான நன்கொடைய வசூல் பண்ணிரணும்னு அந்த இளைஞர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஊர் தலைவர், டேய், அவனோட காசை கூட சேர்த்து நானே கட்டிடுறேன்டா. ஆனா அவன்கிட்ட போய் மட்டும் நன்கொடை கேட்காதீங்க. படபடப்பும் பயமும் கலந்த குரல்ல சொன்னாரு. அதுக்கு அந்த இளைஞர்களும் சரின்னு தலையாட்டினாங்க. அப்புறம் கஞ்சனோட விருந்துனா இந்த அளவுக்கு பயம் இருக்கதானே செய்யும். சரி, உங்க கிராமத்துல இப்படிப்பட்ட கஞ்சர்கள் இருக்காங்களா?